இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் உடலுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், சசிகலா மற்றும் திரையுலகினர் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். மேலும் பல தகவல்களை எமது செய்தியாளர் வினீஷ் சரவணன் வழங்க கேட்போம். வினீஷ், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? பாரதி ராஜாவினுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜாவினுடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் நேரடியாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்தை நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள். சரியாக 3 மணி அளவில் அவருடைய இறுதிச் சடங்கு நீலாங்கரை இல்லத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக அவருடைய உடலை காண்பதற்காகவும் பாரதி ராஜாவுக்கு ஆறுதலை தெரிவிப்பதற்காகவும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இங்கு வந்தவண்ணம் இருக்கிறார்கள். தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் தோழி வி.கே. சசிகலா, பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் செல்வ பிறந்தக் உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும், அதே போல சீமான், விஜய் சேதுபதி, இயக்குனர் பாரதி ராஜாவினுடைய மகனுக்கு நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நடிகர்களை பொறுத்தவரை நடிகர் இயக்குனருமான பாக்கிய சத்யராஜ், அதே போல கருணாஸ், தம்பி ராமையா, பார்த்திபன், இயக்குனர்கள் விக்ரமன், எழில் சரவணன் உள்ளிட்டவரும் நேரடியாக வந்து அவருடைய பாரதி ராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜாவுடைய உடலுக்கு மாலை அணிவித்து பாரதி ராஜாவிற்கு கைகளை இறுகப்பற்றி தங்களுடைய ஆறுதலை தெரிவித்து வருகிறார்கள். எஸ்.ஜே. சூர்யா, விஜயகுமார், அருண் விஜய் உட்பட பல்வேறு நடிகர்களும் நேரடியாக வந்து அவருக்கு பாரதி ராஜாவுக்கு தங்களுடைய ஆறுதல்களையும் இரங்கலையும் தெரிவித்து வருகிறார்கள். சரியாக 4:30 மணி அளவில் பெசன் நகரில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் மனோஜ் பாரதி ராஜாவினுடைய உடலுக்கு உடல் எரியூட்டப்பட இருக்கிறது, மின்தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக 3 மணி அளவில் நீலாங்கரையில் இருக்கக்கூடிய இல்லத்திலிருந்து இறுதிச் சடங்கு நடைபெற்ற பின்னர் ஊர்வலமாக எடுத்து சென்று இறுதிச் சடங்கும் நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் பாரதி ராஜாவிற்கு ஆறுதலை தெரிவிக்கக்கூடிய வகையிலும் நேரடியாக இங்கு வந்தவண்ணம் இருக்கிறார்கள். நேற்று மாலை 6 மணி முதலே பல்வேறு திரைப்பிரபலங்கள் ஒன்று திரண்டு மனோஜ் பாரதி ராஜா உடலுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிலையில் சற்று முன்னர் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூட அமைச்சர்களும் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும், முன்னணி நடிகர்களும், முன்னணி இயக்குநர்களும் நேரடியாக வந்து இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு ஆறுதல்களையும், பாரதி ராஜாவினுடைய மகன் மனோஜ் பாரதி ராஜாவுக்கு அவர் இறுதி மரியாதையும் செலுத்தியிருக்கிறார்கள்.